வேண்டுதல் வச்சுட்டு போனோம். ஒரு உயிர் போகிற கண்டிஷனில் இருந்தாங்க. அவங்களுக்கு கை கால் முடியாமல் இழுத்து படுத்தையாக இருந்து எங்களுக்கு எந்த தகவலுமே இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு நான் காணியை கட்டி நேர்ந்துக்கிட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே அம்மா கிட்ட வாக்கு கேட்டு நாங்கள் 100வது ஆளாக நின்று நைட்டு 11 மணி நாங்கள் வாக்கு கேட்டுட்டு போகும்போது நாங்கள் 3ஆம் எங்களுக்கு நல்ல செய்தி தான் சொன்னாங்க. அதுலேருந்து நான் இங்கே 10 தடவைகிட்ட வந்துட்டேன். நான் வர்ற ஒவ்வொரு வேண்டுதலும் நான் வச்சுட்டு போகிற ஒவ்வொரு வேண்டுதலும் எனக்கு நல்லபடியாக தான் நடந்திருக்குது. அதனால நான் அந்த நேர்த்திக்கடனை நான் செய்ய வந்திருக்கேன். இன்னொரு நேர்த்திக்கடன் நான் இன்றைக்கி ஒரு வாக்கு கேட்க வந்திருக்கேன். அது நல்லபடியாக எனக்கு நடத்தணும். நடந்ததுக்கப்புறம் அந்த நேர்த்திக்கடனே நான் செய்வேன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தரமணத்தில் இருந்தோம். இன்னைக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக ஒரு பிடி சோறு சாப்பிட்றோம் அப்படின்னா அம்மாவால் தான். நாங்கள் அம்மாவை அம்மாவை பார்க்கல, மதுரகாளி அம்மாவை தான் பார்த்துருக்கோம் இன்னும் வரைக்கும். இதோட 10 தடவை இங்கே வந்துருக்கு. என்னோட எல்லா இதுவுமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தலைநிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம்னா இங்கே அம்மாவை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான். அதாவது நேர்த்திக்கடன் தான் செய்யும். அந்த பொண்ணோட தாலி காப்பாற்றி கொடுத்தனால மதுரகாளி அம்மனுக்கு பொட்டு தாலி எடுத்து வந்திருக்கிறாங்க. கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவருக்கு ரொம்ப உயிர் போகிற கண்டிஷனில் இருந்தார். அம்மா கிட்ட சொன்னா அம்மா தான் அவர் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். நல்லா இருக்காரு. இப்போ அம்மாவுக்கு வேண்டுதல் செய்ய வந்திருக்கிறோம். பூம்புகார்லேருந்து வரேன். பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து வரேன். நான் எங்கெங்கேயும் பார்த்துட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். 1 வருஷமாக நான் கஷ்டப்படுறேன். மனைவி இல்லாமல் சாப்பாட்டு கூட கஷ்டம். எனக்கு வயிறில் அல்சரும் வந்து போச்சு, வயிற்று வலி வந்துட்டு. அதனால் அம்மா யூடியூப்பில் நான் பார்த்தேன். அம்மாவை எனக்கு ரொம்ப எல்லாரும் ஃபேமஸாக பேசுனாங்க. இப்போ பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப அம்மாவை பிடிச்சிருக்கு. நல்லா வாக்கு சொன்னாங்க. அவங்கள பற்றி எந்த குறையும் சொல்லாதீங்க, நல்லா இருக்குது. அவங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறாங்க. நான் வந்திருக்கேன், என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்லா எனக்கு ரொம்ப அம்மாவை பிடிச்சிருக்கு. சொன்னதெல்லாம் கரெக்டாக சொன்னாங்களோ? ஒரு வார்த்தை கூட என்ன சொல்ல, நான் அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே கரெக்டாக. நான் எதுவுமே அவங்க நான் எதுவும் பண்ணல. எல்லா வார்த்தைகளும் உண்மை, எதுவுமே தப்பு இல்லை. பொய் இதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா நல்லா பார்க்குறாங்க. அவங்கள நான் பெருமைப்படுறேன். இனிமேல் அடிக்கடி அம்மாவை பார்க்க வருவேன். நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேங்க. ஆனால் நிறைய இடத்துல பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்ததுனால அம்மா எல்லா உண்மையுமே சொல்லுது என்கிட்ட. சொல்லி எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் திருப்பியும் நான் ஒரு காரியத்துக்காக வந்திருக்கிறேன். அந்த காரியம் வெற்றி ஆனது திருப்பியும் நான் வருவேன். அம்மாவை சந்திக்கும். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாக்கு வரணும். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் ஏற்கனவே ஒரு டைம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனேன். தீராத வயிற்று வலி. நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் வீட்டு சுற்றினேன். ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேன். எங்கேயும் சரியாகலை. அம்மாகிட்ட தான் எனக்கு சரியாச்சு அந்த வயிற்று வலி. அதுலேருந்து இது வரைக்கும் அந்த வயிற்று வலி வந்ததில்லை. ஆனால் அந்த வயிற்று வலி வரவங்கள உயிரே அப்பயே இறந்துடலாமான்னு கூட நினைப்பேன். என் வீட்டம்மா என் பிள்ளைங்களை நினச்சி வாழ்ந்தேன். இங்கே அம்மாகிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வயிற்று வலி கிளியர் ஆச்சு. இப்போ நல்லாவே இருக்கிறேன். நாமக்கல் பக்கத்தில் பரமத்தேவி இருக்குதுங்க. அங்கேருந்து வரேன். இது வரைக்கும் 2-3 தடவை நான் வந்துட்டு போயிருக்கிறேன். ஒரு தடவை எங்கள் வீட்டு சொத்துக்காக அம்மா இங்கே பார்க்க வர முடியல. அதனால் நினச்சிக்கிட்டு மஞ்சள்லையே பிடிச்சி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் தம்பி இருந்துக்கிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் அக்கா தங்கச்சிங்க 3 பேர்லையும் எழுதி கொடுத்துட்டாப்ப. அது நினச்சி தான் நான் வச்சது. ஆனால் எழுதி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு நடந்ததுனால அன்னதானத்துக்கு 1001 ரூபாயும் அம்மாவுக்கு மாலை புடவை எல்லாமே கொண்டு கொடுத்துட்டு போனேன். இது நான் 4-5 தடவை வந்திருக்கிறேன். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாத்துக்கும் பாகம் தரணும், அது விற்றாதான் அப்படிங்கிற இதுக்காக வந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேலம் மதுரகாளி அம்மா பேசுகிறேன். மதுரம்மா பேசுகிறேன். வர முடியாதவங்க நிறைய பேருக்கு சொன்னாங்க, என்னை வச்சு விளக்கு வச்சிருக்கேன், மஞ்சள் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக மதுரகாளி அம்மா, என்னுடைய தாய் மதுரகாளி அம்மாவை நினச்சி மஞ்சள் பிடிச்சி வச்சு நீங்களுக்கு ஏற்றனா கண்டிப்பாக வீட்லேயே நடக்கும். எனக்கு அது இது சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஏமா இந்த மாதிரி நிறைய பேர் பேச மாட்டேங்கிறீங்க, எந்த விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் நல்லது சொல்லி நான் நிறையா பட்டுட்டேன். முதல்ல எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னோட உண்மையான பக்தர்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. மற்றவங்க யாரும் வரல. எது உண்மை எது பொய்ன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ என்கிட்ட பழகினவங்களுக்கு, என்னை பற்றி இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி இருந்தேன் என்னான்ட்டு.
ஆனா கட்டுக்கரை இந்த ஊர்ல நிறைய பேர் கட்டுக்கரை கட்டுறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதை பத்தி நான் கவலையே படுறதில்ல. உடுக்க அடிக்கிறேன், அருள் வாக்கு சொல்றேன், மக்கள் வராங்க, கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அது வேணும் இது வேணும், இது வரைக்கும் நான் யாரையும் கேட்டதில்லை. காரியம் நடக்குது, அவங்கவுங்களா கொண்டு செய்யறாங்க, அவங்கவுங்களே சந்தோஷமா போறாங்க. இதை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மொத்தவங்க மாதிரி எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க நான் கேட்கல. வேண்டுதல் நடந்தால் அன்னதானம் போடுறியா, இல்லை என் கோயிலுக்கு ஏதாவது உதவி சரியா, இது ரெண்டே தான் நான் கேட்கணும் ஒழிஞ்சு எனக்கு அந்த கார் வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, நான் யாரையும் எந்த டிஸ்டர்பும் பண்றது இல்லை. ஸோ எனிவே நீங்களே புரிஞ்சுக்கீங்க மதுராமாவை பத்தி. முன்னெல்லாம் நிறைய விஷயம் பேசுவேன், நிறைய சொல்லுவேன். சத்தம் போட்டு பேசுறது நம்மளுக்கே என்ன சொல்ற ஆபத்துல போய் முடிஞ்சிருமா. பார்க்கலாம், மௌனமா இருந்து சாதிப்போம், அமைதியா இருந்து சாதிப்போம். சத்தம் போட்டு மட்டும் என்ன வருது? அதனால மக்கள் உணர்த்துன்னு சொல்லிட்டு தான் நான் தான் அமைதியா இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என் கோவிலை பத்தி பேசுற விஷயம், என்னை பத்தி பேசுற விஷயம். இப்பதான் ஒரு கடல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சில பிரச்சனைல இருந்து வெளியே வந்துட்டேன். இன்னுமேலும் என்னுடைய வாழ்க்கை வந்து மதுரகாளிக்கு தான். என்னுடைய வாழ்க்கையை மதுரகாளிக்கு அர்ப்பணப்படுது. பிறந்ததே மதுரகாளிக்கு தான். ஒரு ஆனா பிறந்து பெண்ணா வளர்ந்து ஒரு மதுரையில ஒரு பையன் பேசியிருக்கா என்னை பத்தி. மதுரம்மா வந்து ஆனா பிறந்து பெண்ணா தன்னுடைய உடலையே வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மதுரையில ஒரு பையன் பேசியிருக்கான். அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி சோசியல் மீடியால பேசியிருக்காங்க. 4 பேர் நல்ல விதம் பேசினா 2 விதம் கெட்ட விதமா தான் பேசுறாங்க. ஏன்னா அதை எடுத்து பேசுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இப்ப என்ன மாதிரி ஒரு திருநங்கை கூட என்னை பத்தி என்னென்னமோ சொன்னாங்க. அதை பத்தி பெருசாவே எதிர்ப்பு வீடியோ தரல. என்கிட்ட அவங்க வந்து இங்க பார்க்கல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதனால அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். வெளிநாட்டுல இருக்கிற திருநங்கை பேசினாங்க. எனக்கு பொண்ணு முறை கூட வேணும். அவங்க நான் வந்து சேலம், என்னுடைய குரு இறந்துட்டாங்க. அவங்க தான் ஜீவாம்மா. அவங்க ரொம்ப நல்லவங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறவங்க அவங்களும் ரொம்ப நல்லவங்க. எங்க சுதாமா அவங்க ரொம்ப நல்லவங்க. பாம்பர்த்தி அம்மா, உங்க பேர் சொல்லிட்டேன்னு தவறா நினைச்சுக்க வேண்டாம். எல்லாருமே என்னுடைய பெரியவங்க. என்ன இருந்தாலும் எங்க குரு எல்லாரும் சொல்றேன். குரு ஸ்தானத்துல இருக்கிறது இப்ப எங்க சுதாமா தான். எங்களுக்கு நல்ல வழி காட்டி தராங்க. அதுக்கு மேல எங்க அக்கா ரசிகா, பூஜா அக்காலாம் இருக்காங்க. இன்னமும் திருநங்கை கூட நான் பேச்சுவார்த்தை இருந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் சூழ்நிலை அங்கே போக முடியல. என் வீட்டு பிரச்சனை, என் கஷ்டத்தை என்னோட முடிச்சுக்கிறேன். நல்லதுக்கு மட்டும் கூப்பிட்டா போறேன், முடிஞ்சா போறேன், முடியல போக முடியாம இருக்கேன். என்னைக்குமே எனக்கு தான் ஒரு பிரச்சனை, எங்க அக்கா 3 பேர் வருவாங்க. அதே மாதிரி எங்க அம்மா சுதாம்மா அவங்க இருக்காங்க, எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இன்னமும் நடந்துட்டு இருக்கு. முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. திருநங்கைங்களுக்கு சப்போர்ட் இல்லாம நாங்க இருக்க முடியாது. கண்டிப்பா எனக்கு மேல ஜமாத் தலைவர் இருக்காங்க. அவங்க எனக்கு எல்லாத்துக்கும் எங்க அம்மா இருக்காங்க. என்னுடைய அம்மா வேலூர்கார அம்மா இருக்காங்க. அவங்க என்னுடைய அம்மா, அவங்க பொண்ணுனா அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல தெரிஞ்சுக்கிங்க. நீங்களும் ஒரு திருநங்கைங்களா இருக்கீங்க. முதல்ல நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. உங்களை நான் இது வரைக்குமே ஒரு கேள்வி கூட நான் கேட்டதில்லை. இன்னைக்குதான் நான் கேட்கிறேன். என்ன சொல்றது, நீங்க என்ன என்னை பத்தி புரிஞ்சுக்குவீங்க, அவ்வளவுதான். நீங்க எனக்கு பொண்ணு முறை வேணும், அதை மீறி நீங்க என்னை பத்தி பேசிருக்கீங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பெருசா எடுத்துக்கல. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லி விட்டுருக்கீங்க. சகோதரின்னு சொல்லியிருக்கீங்க. நான் சகோதரியா எப்படி உங்களுக்கு வர முடியும்? அதனால நீங்களே யோசனை பண்ணுங்க. நான் எதுவும் உங்களுக்கு தப்பா தவற பேச விரும்பல. எனக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய பெண் குழந்தைக்கோசரம் நான் அந்த தத்தி குளிக்கிற மாதிரி அனுப்பிச்சு, எனக்கோசரம் குளிக்கல. நான் யாருக்கும் 5 பத்து வாங்கி திங்கல. என்கிட்ட தான் வந்து அவங்க பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அது கூட மதுரகாளிக்கு தெரியாது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. தெரியும். ஒரு மனிதன் திருந்திட்டான் அப்படிங்கிறதான் நல்லது கெட்டது செய்வோம். ஒரு மனிதன் திருந்தல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு தந்தோம், அந்த வாய்ப்பு அவன் பயன்படுத்திக்கல. வெளியால கிடையாது, சொந்த பந்தமே. கடைசியில் நான் என்ன பண்ண முடியும்? வேணாம், நான் வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன். இப்ப என் பொண்ணு திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கா. இது எல்லாருமே வாழ்த்தினாங்க. அனைவருக்கும், என்னுடைய பிள்ளை வாழ்த்தின அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே மாதிரி திருமணத்துக்கு வந்த சென்னை பிரதர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய ஊர்ல இருந்து தான் வந்திருந்தாங்க. சம்பத் என் மகன், சம்பத் ஜோதிடர், சம்பத் என் பையன், அவங்களாம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஏற்காட்டு வீவோ வந்திருந்தாரு. ஏற்காட்டு மக்கள், என்னுடைய மக்கள் வந்திருந்தாங்க. என்னுடைய வேல் நண்பர்களுக்குள்ள இருந்து என்னுடைய பசங்க வந்திருந்தாங்க. ஏற்காட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நல்ல மாதிரி நடத்தி முடிச்சுட்டேன். இது போல என்னுடைய நல்ல விஷயங்களை பார்க்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்மீக தகவல் கூடிய சீக்கிரம் நிறைய வரும். கோயில் கும்பாபிஷேகமே வாக்கு அந்தாண்ட போயிடும். இன்னும் ஜோரா வாக்கு நடக்கும். காலபைரவர் வைக்க போறேன். எங்கன்னா காசி காலபைரவர் கொண்டு வந்திருக்கேன், மகா காலபைரவர் கொண்டு வந்திருக்கேன். எல்லா காலபைரவர் கையிலையும் கத்தி இருக்கும், சூளம் இருக்கும். நம்ம காலபைரவர் கையில கத்தி தான் இருக்கும். ஆண் பெண் எல்லாருமே போய் காலபைரவருக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணிட்டு பூசணிக்கால தீபம் போட்டா ஏவல் பில்லி சுனி நீங்கிற மாதிரி காலபைரவர் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
கூடி சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு செய்வனுங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம எத்தனையோ பேர் தலா அலமோதிட்டு இருக்காங்க. இந்த கால பைரவருக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆண் பெண் தடை கிடையாது. அவங்க போய் நேரடியா போய் மஞ்சள் கரைச்சி அவர் மேல ஊத்திட்டு தீபம் ஏற்றலாம். அப்படிங்கிற முறையில இப்ப அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க கடவுளுக்கு ஒரு வழிபாடு பண்றது எப்படின்னு. இதெல்லாம் சுத்தபத்தமா வாங்க. கண்டிப்பா கோவில் ஸ்தலம் எல்லாம் திறந்திருக்கு. ஒரு நாள் டு ஒரு நாள் வாக்கு கண்டிப்பா பார்ப்பேன். மிக்க நன்றி. இந்த நாள் இனி நேரம் வாழ்க்கை நல்லா வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.